ஸோ எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி போகும்போது இந்த ஷாஃப்ட் வழியாக இதுவும் சுற்றும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த டர்போ சார்ஜர், இன்டர்கூலர் அது வரைக்கும் பார்த்தோம், ஒரு பேசிக்காக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டர்போ சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகும், அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸ் இண்டக்ஷன் சிஸ்டமில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, அது பேசிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். லெட் வி கோ வித் தி வீடியோ. நம்ம டர்போ சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபோர்ஸ் இண்டக்ஷன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து நம்ம டர்போ சார்ஜர் எடுத்துருக்கோம். ஸோ டர்போ சார்ஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து உள்ளே இப்படி இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸாஸ்ட் பக்கம், இது வந்து இன்டேக் பக்கம். ஸோ இது எப்படின்னா, எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போது கேஸஸ் இப்படி போகுது இல்லையா, இந்த டர்பைனை வந்து ஸ்பின் பண்ணிவிட்டு வெளியே போயிடும். இந்த டர்போக்கும் இந்த கம்ப்ரஸருக்கும் நடுவில் வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்குது. இந்த டர்போ ஃபேன் சுற்றுதுன்னா பக்கத்தில் வந்து இந்த கம்ப்ரஸர் ஃபேன் வந்து சுற்றும். ஸோ இது வந்து இப்படி ஸ்பின் பண்ணிட்டு வெளியே போயிடுது இல்லையா. ஸோ இது சுற்றுனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஷாஃப்ட் மூலயமா இது சுற்றும். இது சுற்றும் போது என்னதுன்னா, ஏர் ஃபில்டர்லேருந்து ஃப்ரெஷ் ஏர் எடுத்து இது கம்ப்ரஸ் பண்ணி இந்த பக்கம் உங்களுக்கு வந்து இன்ஜினுக்கு ஹை ப்ரெஷரில் கொடுக்கும். ஸோ அந்த ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நார்மலாக தெரியும், இப்போது ஏர் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கொடுக்கும். ஸோ டியூ டு கம்ப்ரெஷன் பை டர்போ சார்ஜர் த டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் ரைசஸ், ஓகேவா, ஆர் இன்க்ரீசஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஆஸ் இட் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் ஹாட் டர்போ சார்ஜர். ஸோ எப்படின்னா, இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் போகுது இல்லையா, எக்ஸாஸ்ட் கேஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கே தெரியும். இந்த டர்போ சார்ஜர் வந்து நல்லா ஹாட் ஆகிடும். ஸோ ஹாட் ஆனதுனால உங்களுக்கு வந்து இந்த பக்கமும் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். உள்ளே போகிற ஏர் வந்து அதுவும் அந்த டர்போ சார்ஜரில் கான்டாக்ட் வந்ததுனால அதுவும் ஹீட் ஆகும். என்ன ஆகும்னா, உங்களுக்கு டென்சிட்டி லெவல் கம்மியாகும். தட் இஸ் அந்த ஆக்சிஜன் டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இன்ஜினுக்குள்ளே அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த வால்யூமில் வந்து கொஞ்சம் ஏர் போடுறது தான் நிறைய ஏர் போடும். ஸோ நிறைய ஏர் போடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஆக்சிஜன் டென்சிட்டி கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த கம்பஷன் அதெல்லாம் ஆகுது கொஞ்சம் கஷ்டம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் மோர் பவர் டார்க் வரணும்னா, ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்கூலர்னு கொடுத்தாங்க. ஸோ அந்த இன்டர்கூலர் தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஏர் வந்து அந்த இன்டர்கூலர், அந்த அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து இன்டர்கூலர் வழியாக அப்படி பாஸ் ஆகி இன்ஜின் பக்கம் போயிடும். உள்ளே அந்த ஹாட் டர்போ சார்ஜரில் வந்து அங்கேருந்து எக்ஸிட் ஆகிற ஏர், டர்போ சார்ஜரில் எக்ஸிட் ஆகிற ஏர் வந்து இதுக்குள்ளே போய் இங்கே வந்து வெளியே வரத்துக்குள்ளே கூல் ஆகிடும். ஏன்னா இந்த அவுட்டர் ஏர் வந்து உள்ளே இருக்கிற இன்னர் ஏரை கூல் பண்ணிடும். ஸோ தட்ஸ் ஹவ் த இன்டர்கூலர் ஒர்க். ஸோ அதே தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இன்டர்கூலர் இஸ் ஃபிட்டட் ஆஃப்டர் டர்போ சார்ஜர் டு கூல் த ஏர் அண்ட் மேக் இட் மோர் டென்சர். ஸோ அந்த ஏர், அந்த டர்போ சார்ஜர்லேருந்து வருது இல்லையா, அந்த ஏர் வந்து நம்ம கூல் பண்ணோம்னா ஆக்சிஜன் டென்சிட்டி வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மோர் ஆக்சிஜன் இருக்கிறத வந்து நம்ம சிலிண்டரில் கொடுத்தோம்னா அதே வால்யூமில் மோர் பெட்டராக கொடுத்தோம்னா, ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், டார்க் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ஃபியூல் எஃபிஷியன்சியும் இன்னும் நல்லாயிருக்கும், அண்ட் எண்ட் ஆஃப் த டே எமிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஐ டோல்ட் யூ இன் த லாஸ்ட் வீடியோ. ஸோ அதே தான் இதில். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து ஏர் ஃபில்டர் வழியாக போய் அந்த டஸ்டி ஏர் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அதுதான் இங்கே கொஞ்சம் இந்த டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்கேன், லைட் ப்ளூவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஏர் ஃபில்டர்லேருந்து வெளியே வர ஏர் வந்து உங்களுக்கு அது டர்போ சார்ஜருக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஏர் வந்து க்ளீன் ஆகி டர்போ சார்ஜர்லேருந்து நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி அது வந்து இன்டர்கூலரில் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு இங்கே கம்ப்ரெஸ் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து ஹாட்டாக இருக்கும் அந்த ஏர். ஸோ அது வந்து நம்ம இன்டர்கூலரில் கொடுத்து கூல் பண்ணிவிட்டு அது அப்புறம் இன்ஜினுக்கு அனுப்புகிறோம் ஃபார் கம்பஷன். ஓகே, ஸோ இது எப்படி ரன் ஆகும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸாஸ்ட் ஏர் போகுது இல்லையா, அது வந்து இந்த டர்பைனை ரன் பண்ணி வெளியே போயிடும். ஸோ இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்குது, இந்த பக்கம் வந்து கம்ப்ரெசர். ஸோ இந்த டர்பைன்ஸ் ரன் ஆகுதுன்னா இந்த கம்ப்ரெசர் ரன் பண்ணும் அது. ஓகேவா. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ திஸ் ஹவ் இட் இஸ். ஸோ இது வந்து இந்த பக்கம் இந்த ரெட்டு, இமேஜின் இந்த ரெட்டு, இந்த ப்ளூ. இந்த ரெட் வந்து இந்த பக்கம் இந்த எக்ஸாஸ்ட் கேஸஸ். ஸோ இது வந்து எக்ஸாஸ்ட் கேஸஸ். ஸோ எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி போகும்போது இந்த ஷாஃப்ட் வழியாக இதுவும் சுற்றும். ஸோ இது சுற்றும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஏர் ஃபில்டர்லேருந்து எடுத்த அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி இன்ஜினுக்கு அனுப்பும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் லைக் டர்போ சார்ஜர். ஓகே, ஸோ டர்போ சார்ஜர் உள்ளே இப்படி இருக்கும். ஸோ லைக் திஸ். ஸோ ஐ எம் கிவிங் த எக்ஸாஸ்ட் ஏர். ஸோ எக்ஸாஸ்ட் கேஸ். புரிஞ்சுதா? ஸோ எப்படி ரன் ஆகுதுன்றது வந்து இப்போ பார்த்தீங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து இதை ரன் பண்ணி வெளியே போயிடும். ஸோ அதே வந்து ஷாஃப்ட்டில் வச்சு இந்த பக்கம் வந்து அந்த ஃப்ரெஷ் ஏர் எடுத்து இது கம்ப்ரெஸ் பண்ணி இன்ஜினுக்கு அனுப்பும். ஸோ இதுக்கும் இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் அப்படி போகாது, ஃப்ரெஷ் ஏர் இப்படி வராது. ஸோ தட் இஸ் ஒன்லி திங். அதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க.
ஸோ தேர் இஸ் அ ஷாஃப்ட் ஒன்லி. அந்த ஷாஃப்ட்டுக்கு வந்து இன்ஜின் ஆயில் ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷாஃப்ட் வந்து அங்கே லூப்ரிகேட் ஆகணும். ஸோ அந்த லூப்ரிகேட் ஆகிறதுக்காக அந்த இன்ஜின் ஆயில் வந்து இங்கே ஒரு சப்ளை கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே திருப்பி ட்ரெயினாக இன்ஜினுக்கு போயிடும். ஸோ இன்ஜின் ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த ஆயில் வந்து இதை லூப்ரிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டர்போ சார்ஜர் எஸ்பெஷலி ஆல்டலிவ் இப்போ வந்து நீங்கள் டீசல் இன்ஜினில் வந்து இஃப் த ஐடில் ஆர்பிஎம் இஸ் அரவுண்ட் 700-800 ஆர்பிஎம் இருக்கும்போது டர்போ சார்ஜர் அந்தளவுக்கு ரன்னிங்கில் இருக்காது. இட் பி வெரி லைக் என்ன சொல்கிறது, இப்படி கம்மியாக தான் கொடுக்கும். ஸோ இட் டசன்ட் ரன். அதே நான் வந்து ரொம்ப நல்ல ப்ரெஷராக கொடுத்து ரன் பண்ண வச்சுன்னா இது ரன் ஆகும். ஸோ அப்போ வந்து ஹையர் ஆர்பிஎம். ஸோ அதுக்கு தான் சில வண்டியில் வந்து உங்களுக்கு 2000 ஆர்பிஎம் வரைக்கும் அந்த அந்த ஒரு பூஸ்ட் கிடைக்காது. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நீங்கள் 1000 ஆர்பிஎம்லேருந்து ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் மூவ் பண்ணி போகிறீங்க. ஒரு 2000 ஆர்பிஎம் ரைஸ் பண்ணுற வரைக்கும் வண்டி வந்து கொஞ்சம் நார்மலாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த 2000 ஆர்பிஎம் மேலே டக்குன்னு எக்ஸ்ட்ரா புல் கிடைக்கும். அது ஒரு டைப் ஆஃப் டர்போ சார்ஜர். அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ டர்போ சார்ஜர் இப்படி தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ இது புரிஞ்சுது நினைக்கிறேன். ஸோ லெட் வி கோ டு நெக்ஸ்ட். லாஸ்ட் வீடியோவில் கேட்டேன் டர்போ சார்ஜர் அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு டைப் என்ன இருக்குன்னா சூப்பர் சார்ஜர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சூப்பர் சார்ஜர் பார்க்கலாம். ஒரு பேசிக்காக பார்க்கலாம். ஏன்னா சூப்பர் சார்ஜர் வந்து அந்தளவுக்கு யூஸில் இல்லை. ஆனால் தெர் ஆர் கார்ஸ் ஆக்சுவலாக சூப்பர் சார்ஜரோட சில கார்ஸ் இருக்குது. பட் அதை வந்து நம்ம ரொம்பவும் அது வந்து கன்சிடரேஷனில் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ஒரு ஐடியாக்காக இந்த சூப்பர் சார்ஜர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சூப்பர் சார்ஜர் வந்து இன்ஜினுக்கு மேலே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு பெல்ட் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்ஜின் பெல்ட் பார்த்துருக்கீங்களா, இந்த ஆல்டர்னேட்டர் இருக்குது, அப்புறம் ஏசி கம்ப்ரஸர் இருக்குது, அப்புறம் அந்த ஃபேன் ரன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் பெல்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு டர்போ சார்ஜர் பண்ணுற வேலையே தான் இது. பட் ஆனால் இது வந்து சூப்பர் சார்ஜர் நல்லா பெருசாக இருக்கும். இப்படி இன்ஜின் மேலே மவுண்ட் ஆகிருக்கும். அதுக்கு வந்து பெல்ட் போட்டிருப்பாங்க. நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே இது ரன் ஆகும். ஸோ இன்ஜின் ஆர்பிஎம்க்கு ஏற்ற மாதிரி இது ரன் ஆகும். இன்னொன்று வந்து என்னென்னா, இது வந்து இன்ஜின் பவர் ஜாஸ்தி எடுத்துகிட்டு இருந்தது. ஓகே, ஸோ ஐ ஷோ யூ திஸ். இப்படி இருக்கும். ஸோ ஏர் க்ளீன் பண்ணிவிட்டு திஸ் வில் சக் த ஏர் ஃப்ரம் த அட்மாஸ்ஃபியர் அண்ட் இட் வில் கிவ் ப்ரெஷரைஸ்ட் ஏர் டு த இன்ஜின். எக்ஸாஸ்ட் இங்கே டேரெக்டாக போயிடுது இல்லையா, எக்ஸாஸ்ட் கேஸ் டேரெக்டாக போயிடுது. இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதே இது வந்து கொஞ்சம் அந்த கிராங்கில் ரன் ஆகுறதுனால கொஞ்சம் அந்த பவர் லாஸ் இருக்கும். பட் இன்னொன்று விஷயம் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி இஸ் லெஸர் வென் கம்பேர்ட் டு டர்போ சார்ஜர். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபியூல் எஃபிஷியன்சியும் வேணும், பவர் டார்க் நல்லாயிருக்கும். பவர் டார்க் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி வில் பி மச் பெட்டர். ஸோ தட்ஸ் அபவுட் த சூப்பர் சார்ஜர். ஸோ இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லியிருக்கேன் நான். அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு பவர் கொடுக்கும், பட் ஃபியூல் எஃபிஷியன்சி ஆப்வியஸ்லி இட் வில் பி லெஸர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் அதில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம டெய்லி ரன்னிங் இருக்கிற மாதிரி ஒரு வண்டி வேணும், அதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டர்போ சார்ஜர் இஸ் த பெட்டர் ஒன்.